Hi friends, welcome to Tamil illaal. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது வாழைக்காய் புட்டு. வாழைக்காய்ல நீங்க வறுவல் செய்வீங்க, அவியல்ல போடுவீங்க, இல்ல வாழைக்காய் பொடிமா செய்வீங்க. வாழைக்காய் புட்டு ரொம்ப பேருக்கு தெரியாது. சோ வாழைக்காய் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதுல ஆல் செலக்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வாழைக்காய் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைக்காய் புட்டு செய்ய நான் 3 வாழைக்காய் எடுத்துர்க்கேன். இந்த வாழைக்காவை நல்லா தண்ணியில் முழுகிற மாதிரி அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதை நம்ம ஒரு 3/4 பாகத்துக்கு வேக வைக்க போகிறோம். ரொம்ப கொழன்னு இல்லாமல் மீடியமாக வேக வச்சுக்கணும். கொழன்னு இருந்தால் புட்டு ஒழுங்காக வராது. இதில் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்ல வாழைக்காய் வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம். இப்போ இந்த காய் நல்லா ஆற விடணும். இப்போ இந்த வேக வச்ச வாழைக்காவை இந்த மாதிரி நம்ம தோலை உரிச்சிக்கணும். இந்த மாதிரி இதை சீவி வச்சுக்கணும். நீங்கள் வாழைக்காவை ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சீவினிங்கன்னா இந்த மாதிரி வராது, கட்டி கட்டியாக இல்லைன்னா கொழன்னு இருக்கும். ஸோ ஓரளவு வேக வச்சாதான் இந்த மாதிரி திருவுறதுக்கு முடியும் உங்களால். இந்த வாழைக்காவை இந்த மாதிரி திருவி வச்சுருக்கிறேன். தேவையான மற்ற பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இதை தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 துண்டு தேங்காவை பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு இதை சேர்த்து கொரன்னு தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த வாழைக்காய் புட்டு ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வதக்கலாம். இப்போ இதில் வேக வச்சு திருவின வாழைக்காவை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வாழைக்காய் புட்டு நீங்கள் காரக்குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு, இந்த மாதிரி எல்லா விதமான காரசாரமான சமையலுக்கும் நீங்கள் சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். டேஸ்டியான வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான சுவையான வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.